ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே புட்டு. என்னடா பண்ணுறேன் அண்ட் நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு vlog இது. அண்ட் ரொம்ப மாதம் கழிச்சு vlog எடுத்துக்கிறேன் கூட ஞாபகம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் இன்றைக்கி தைப்பூசம். ஸோ அதனால் காலையிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து இந்த வருஷத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாட்கள்லாம் அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்சது பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலே ப்ராசஸில் ஆரம்பித்தாச்சு. ஆரம்பித்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து அம்மா வந்து தயிர் சாதம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 40-45 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் வந்து செஞ்சு கொண்டு போய் கோவிலில் போட்டிருந்தோம். அண்ட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம். ஸோ அதனால் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் அன்னதானம் பண்ணியிருந்தோம். ஸோ வரவங்களுக்கு எங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். சொல்லு. இந்த வயசானவங்க ஹாஸ்டல் மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம ஊரில். அது அளவுக்கு பண்ணுறாலும் நமக்கு வசதி இல்லை. ஏதோ இப்போதைக்கு இருக்க வசதி ஒரு 10 பேருக்கு நம்ம வயிறு ஆடுறோமாங்கிறது தான். இன்னும் வசதி ஆயிடுச்சுன்னா இன்னும் பண்ணலாம். என்னம்மா சொல்கிற? ஸோ இன்றைக்கி தைப்பூசம் மட்டும் இல்லை, தை மாதத்தில் வர பௌர்ணமி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சத்யநாராயணர் பூஜை பண்ணுறதுக்காக ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாதிலே 5 மணிக்கெலாம் சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5:45 ஆகிடுச்சு. ஸோ இப்போ சத்யநாராயண பூஜைக்கான வேலையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா 8 மணிக்கு சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு 7 to 9 செவ்வாய் ஊரில் நம்ம முருகனுக்கு விளக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு பிரசாதம்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவன் தான் எங்கள் வீட்டோட தங்க குட்டி, செல்ல குட்டி, பப்பு குட்டி. அண்டு இந்த குட்டியை வந்து இவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ ரொம்பவே க்யூட்டான பையன். ஏன்டா ரொம்ப க்யூட்டான பையன் தானே, செம்ம ஸ்வீட்டான குரங்கு குட்டி இது. பூஜை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்குது. ஸோ லெமன் சோத்துக்கு லெமன் தாளிச்சிட்டாங்க. அண்ட் கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சாதம் இதெல்லாம் பண்ணணும். கருவேப்பிலை சாதம், அப்புறம் வந்து பொங்கல் இதெல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கான வேலையை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா வந்து மாயிலை தோரணம் கட்டுறதுக்கு மாயிலை பறிச்சிட்டு வந்துடலாம். மாயிலைக்கு ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது மாயிலை, போய் பறிச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இன்னொருத்த நான் காட்டுட்டா, ரொம்ப க்யூட்டானவன். பிறந்து ஒரு 2 வருஷம்தான் இருக்கும். 2.5 மாதம்தான் ஆச்சு. அண்ட் இவன் தான் இந்த க்யூட்டான பையன். ஏன்டா சரியான குரங்கு குட்டி. இப்போ எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் தரான். சின்ன பிள்ளைல ரொம்ப அமைதியாக இருந்தான்னு சொல்லிட்டு இது பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். ஸோ இதுவுமே ஒரு அழகான டார்ச்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இவனையும் கூட சேர்ந்து வளர்த்துட்ருக்கேங்க. இந்த குட்டியோட மம்மி இவங்க. இவங்க வந்து என் டாபியோட லவர். அதனால் இவங்களுக்கு சோறு போட்டு வளர்த்துருந்தேன்னா அப்புறம் ஒரு 4 குட்டி பெற்றது. அதில் ஒரு குட்டி தான் இது, மற்ற 3 குட்டி இல்லை. அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இவங்க ஒரு ஆள் இப்போ இருக்காங்க பாருங்களேன். அவங்க வந்து உள்ளே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இவரை விட்டுட்டு அவனை கொஞ்சறேன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு கிடக்குறான். இப்படி தான் அப்பப்போ கொஞ்சம் பொசசிவ் ஆகும் என் டாபி. பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்தாச்சு. ஏன்னா நமக்கு தேவை வாழை இலை. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து க்யூட்டாக வந்து வளர்த்துட்ருக்கேன். பாருங்களேன், இப்போ தான் நல்லா கொலையெல்லாம் தங்கியிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஒரு நுனி வாழை இலையை எடுக்க போகிறோம். நான் உங்களுக்கு இந்த மரத்தெல்லாம் காட்டுறேன். கிராமத்தில் வாழை இலை இல்லையான்னு கேட்பீங்க. பட் வாழை இலை தர்றதுக்கு கூட கிராமத்தில் கொஞ்சம் ஓவராக சீன் போடுறாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த வாழை மரத்தை நாங்கள் கொண்டு வந்து வச்சோங்க. ஸோ நாங்கள் 2 வாங்கினோம், அப்பா 2 கொண்டு வந்து எங்கேயோ வச்சார். அது இப்போ வந்து இப்படி சூப்பராக இருக்காங்க. பார்த்தீங்களா, இவங்க தான். இதில் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பிட்டு. இது எல்லாமே இதை இப்போ இவெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டு. இப்போதைக்கு பழைய பீஸ்னால் இவனும், அப்புறம் வந்து அங்கே நல்லா மொத்தமாக இருக்கான் பார்த்திங்களா அவன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 2 பிள்ளைங்க. 1 வச்சேன், அவங்க 2ஆக வளர்ந்து கிடக்குறாங்க. அப்புறம் இங்கே கொஞ்சம் ரோஜா செடி, செம்பருத்தி செடி, இது அங்கே வந்து செம்பருத்தி. அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த புளிச்சக்கீரை, பச்சை மிளகா அங்கங்கே வச்சு தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2 பிள்ளைங்க இவங்களும். ஆமாம், இது வந்து எங்கள் அப்பா வச்ச மரம். இது வந்து 2 பிள்ளைங்க. இந்த 2 பிள்ளைங்களில் பார்த்திங்கன்னா
இது மாதிரி பார்த்திங்கன்னா கொலை தள்ளிட்டாங்க. மொத்தம் 5 பெரிய மரம். அந்த 5ல் 2 பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மரம். இந்த மரம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இன்னும் கொலை தள்ளல. மற்ற எல்லாமே வந்து காய் வச்சுட்டாங்க, பூ வச்சு காய வச்சுட்டாங்க. நான் பூவெல்லாம் சாப்பிட்டாச்சு. இது ஒரு மரம். பட் ரஸ்தாளி பூவும் போல சொல்லுவாங்க. ஆனால் இந்த பழம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நீட்டமாக இருக்குது. இது வாழைக்காயா பச்சைலாடையான்னு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்திங்களா, அழகாக க்யூட்டாக வந்து கொலை தள்ளியிருக்காங்க பார்த்துங்க. அண்ட் இது எல்லாமே மருதாணி செடிங்க. இதெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட வந்து எத்தனை மாதம் இருக்கும், ஒரு 8 மாதத்துக்கு மேலே இருக்கும். அப்பப்போ உருவிக்கும், அப்பப்போ வச்சுக்கும். இது இப்போ தாங்க கொண்டு வந்து பக்கத்துலேருந்து எடுத்துருந்து ஒரு 3 மாதம் தான் இருக்கும். கீழே வச்சது அதுக்கும் நல்லா பெருசாக மேலே வந்துட்டாங்க இந்த செம்பருத்தி செடியெல்லாம். ஸோ அப்பப்போ பூ பூப்பாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் பார்த்திங்களா, இங்கே ஒருத்தர் இருக்கான். அது அப்புறம் அந்த பொந்தில் அங்கே ஒருத்தர் இருக்கான். ஸோ நமக்கு வந்து ஒரு நுனி இலை முன்னாடியே இருக்குது, இதை நம்ம கட் பண்ணிக்குவோம். பார்த்திங்களா, வாழை இலையே இது பண்ணியாச்சு. இங்கே துளசி செடி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் துளசி செடி அங்கே நிறையா இருந்தது. ஸோ அங்கே வந்து நிறையா எடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நட்டு வச்சுருக்கேன், இப்போ தான் வந்திருக்கு. இது ஒரு துளசி புதர் குட்டி. அண்டு இவன் தான் வந்து முதல்ல காய்ச்சினான். முதல்ல வந்த வாழைப்பூ. ஓகேங்களா, பாருங்களேன். பட் இன்னும் எவ்வளோ நேரமாக வந்து எத்தனை நாள் ஆச்சு, ரொம்ப நாளாகவே இவன் இருக்கான். இன்னும் பழிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கும் மேலே ஆச்சு. இவன்ட்டு இது எப்போ தான் நாங்கள் வாழைப்பழம் திம்போன்னு தெரில. இதுக்கப்புறம் தான் இவன் வந்தான். சரி விடுங்க, இவனுங்க கதையை பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ முதல்ல நம்ம போய் பூஜை ஏற்பாடு பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்ததுங்க பாருங்களேன், கருவேப்பிலை சாதத்துக்கு ரெடி பண்ணிட்டான். ஏன் இவ்வளோ என் தங்கச்சி தாங்க பண்ணுறா. ஸோ நமக்கு வந்து சமையல் வேலை கிடையாது, இந்த எக்ஸ்ட்ரா வேலை மட்டும் தான் நம்ம வேலை. ஸோ இவர் தான் வந்து நம்முடைய சத்யநாராயணர். இன்றைக்கி இவருக்கு தான் பூஜை பண்ண போகிறோம். இது நாங்கள் திருச்செந்தூர் முருகன். இவரே வச்சு சாமி கும்பிடணும். 8-9 செவ்வாய் ஓரையில். அண்ட் பூஜை பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க. ஸோ அதனால் பூஜை பண்ணி முடிச்சுட்டு தான் நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அண்ட் சத்யநாராயண பூஜை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம குலதெய்வம், அப்புறம் நவக்கிரகங்கள், அப்புறம் நான் எப்பவுமே கலசம் வச்சு தான் அங்கே பூஜை பண்ணுவோம். ஸோ கலசத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு அண்ட் இன்றைக்கி 9 வகையாக டிஷ்ஷஸ் பண்ணியிருந்தாங்க என் தங்கச்சி. ஸோ ரவை கேசரி, பொங்கல், புளி சாதம், கருவேப்பிலை சாதம், கேரட் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், பீட்ரூட் சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் இதெல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக பூஜை பண்ணியாச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.